ஆதித்யாய சோமாய மங்களாய புதாச்ச குருசுக்கர சனி அம்ச ராகுவே கேதுவே நமக. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி, பாரம்பரிய ஜோதிடர் மற்றும் திருமண பொருத்த நிபுணர். நீங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் கொடுத்து ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய ரெகுலர் பதிவுகள் உடனடியாக உங்கள் கவனத்திற்கு வரும். நம்ம சேனலில் தொடர்ந்து நிறைய கோச்சார பதிவுகள் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அதன் வரிசையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ரிஷப ராசி மற்றும் ரிஷப லக்னத்திற்கு கோச்சார கிரக அமைப்பு என்ன மாதிரியான பலன்களை தரப்போகுது, எதிர்வரக்கூடிய இந்த ஒரு மாத நாட்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களோட ராசியிலே பார்த்திங்கன்னா சுக்கிர பகவான் மற்றும் சூரிய பகவான், புதன் பகவான், குரு பகவான் இருக்காரு. ராசிக்கு 5ஆம் இடத்துல கேது பகவான் இருக்காரு. ராசிக்கு 11ஆம் பாவகத்தில் ராகு பகவான் மற்றும் செவ்வாய் பகவான் இருக்காரு. 15/6/2024 அப்புறம் சூரிய பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய பயிற்சி ரிஷபத்துக்கு மாறப்போகுது, குடும்பஸ்தானத்துக்கு போக போகுது. அதே போல் 2/6/2023 செவ்வாய் பகவான் பயிற்சி அடைஞ்சு மேஷ ராசிக்கு உங்களுடைய 12ஆம் அதிபதி 12ஆம் இடத்துக்கு ஆட்சி பெற்று வரப்போகிறாரு. முதல்ல ரிஷப ராசி மற்றும் ரிஷப லக்னத்தை பொறுத்தவரையும் எப்பொழுதுமே பணத்தை நோக்கி ஓடுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா வருமானம், குடும்பம் அப்படிங்கிறதுல தெளிவாக இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்துக்குமே யாருக்காகவும் காம்ப்ரமைஸ் ஆவாங்களான்னு கேட்டிங்கன்னா ஆகவே ஆக மாட்டாங்க. குடும்ப உறுப்பினர்கள் சொல்லாம் மட்டும்தான் இவங்க பார்த்திங்கன்னா காம்ப்ரமைஸ் ஆவாங்களே தவிர, அதை தவிர்த்து இவங்க பார்த்திங்கன்னா தனிப்பட்ட வாழ்க்கையில் தனக்குன்னு வாழ்ந்தாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாழவே மாட்டாங்க. எந்த ஒரு விஷயத்தையும், அதுவுமே இங்கே சுக்கிரன் இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே இந்த திருமண வாழ்க்கை மனைவிக்கு வந்ததுக்கு அப்புறம்தான் பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் நிறைய முன்னேற்றம் அப்படிங்கிறத நம்புவாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்புவாங்க. அதே போல் கடினமான உழைப்பாளிகள், எந்த உழைப்புக்கு உண்டான ஊதியம் கிடைக்குதா இல்லையா, நம்ம இந்த ரொம்ப வருஷமாக இங்கேயே இருக்கோம், அதற்கு உண்டான சம்பளம் கிடைக்குதா, வெளியெல்லாம் எப்படி வேலை வாய்ப்பு, எப்படி சம்பளம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்கவே மாட்டாங்க. என் மேலே ரொம்ப மதிப்பு மரியாதை வச்சுருக்காங்க, ஓனர் என்னை நம்புகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வருடங்கள் ஒரே இடத்துல இருக்கக்கூடிய மனப்பான்மை இவங்க கிட்ட அதிகம். அதே போல் செயல்திறனும் வேகமும் விவேகமும் இவங்க கிட்ட அதிகமாக இருக்கும். ஒன்று காசை பார்த்திங்கன்னா எப்படி மிச்சம் பண்ணுறோம், என்ன மிச்சம் பண்ணுறோம் அப்படிங்கிறது யோசிக்கவே மாட்டாங்க. தன்னை போல் மற்றவங்களும் யதார்த்தமாக இருப்பாங்க அப்படிங்கிறதுல சீக்கிரம் நம்பிடுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்பிடுவாங்க. எந்த ஒரு சூழ்நிலையிலுமே காசை பதுக்கி வைக்கணும், இவங்க மட்டும்தான். இப்போ ஒரு 10 பேர் இருக்கிற பக்கம் போகிறாங்க வெளியே அப்படின்னா கண்டிப்பாக ரிஷபம் என்ன பண்ணணும் தெரியுங்களா, அந்த 10 பேருக்கு உண்டான சாப்பிட்றதுக்கு உண்டான காசை எடுத்து கொடுத்துருவாங்க. எல்லோரும் கொடுக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ண மாட்டாங்க. சுயநலம், அந்த பணம் செலவு பண்ணுறதுல சுயநலம் ரிஷபத்துக்கிட்ட இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. அதே போல் தன்னுடைய குழந்தைகள் என்ன மாதிரி லைஃப் ஸ்டைலில் வாழ்கிறாங்க, அதே போல் என்ன மாதிரியான ட்ரெஸ் எல்லாம் போடுறாங்க, அதே மாதிரி தன்னுடைய தங்கச்சி குழந்தைகளுக்கும் சரி அண்ணன் குழந்தைகளுக்கும் சரி இவங்க பார்த்திங்கன்னா வசதி இல்லாத ஒரு சூழ்நிலைகளை இருந்தாலுமே கூட, அண்ணனாக இருக்கட்டும் தம்பியாக இருக்கட்டும் நல்ல வசதி படைச்சிருந்தாலும் கூட அந்த மனசு கேட்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ரிஷபத்துக்கு கேட்காது. அந்த மாதிரி ஒரு பெருந்தன்மையான ராசியை பார்த்திங்கன்னா ராசிக்கு 6ல் ராகு, அதே போல் ராசிக்கு 12ஆம் இடத்துல கேது வரும்போது நிச்சயமாக இந்த 1.5 வருட காலங்கள் இந்த ராசியை பாடாப்படுத்திட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பாடாப்படுத்தியிருப்பாங்க. அதுவுமே பிறந்த கால ஜாதகத்தில் அங்கே சனி இருக்கக்கூடிய நபர்கள், சனி பகவான் இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே இந்த 1.5 வருட காலங்கள் பயங்கர கஷ்டம். வாழ்க்கையோட அச்சை வேற பார்த்திங்கன்னா அசைச்சு பார்க்கக்கூடிய காலங்களாக இருந்திருக்குமா. முழுக்க தொழிலில் கடுமையான போராட்டங்களை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அந்த தொழில் பார்த்திங்கன்னா நிறைய வருடங்கள் இன்னைக்கு இருந்தாலும் அடுத்த வருஷம் நல்லா ஓடி இருக்குது. இப்போ 2 வருஷமாக டல்லாக இருந்தாலுமே 3ஆவது வருஷம் எப்படியே பிக்கப் ஆயிரும். நான் மேனேஜ் பண்ணி தொழிலை ஓட்டிகிட்டு இருந்த எந்த ஒரு பிரச்சனைகள், ஆனால் இந்த ஒரு வருஷம் முன்னாடி நான் எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளுமே பார்த்திங்கன்னா எனக்கு ஆப்போசிட்டாக திரும்பிடுச்சு. ஏற்கனவே இதே மாதிரி ஒரு பிரச்சனையை குறிப்பிட்ட வருஷத்துக்கு முன்னாடி கடந்திருப்பீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கடந்திருப்பீங்க. அப்போ பார்த்திங்கன்னா அந்த பிரச்சனை லேசாக போயிருக்கும். இப்போ இருக்க பிரச்சனைகள் எல்லாமே தாங்க முடியாத சூழ்நிலை ஏற்படுத்தியிருக்கும். அப்படியே உங்களுடைய வாழ்க்கையை திருப்பி போட்டிருக்குமா, அச்சை ஆணி வேரை அசைச்சு பார்க்கக்கூடிய கவச்சார காலமாக இருந்திருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருந்திருக்கும். நிறையா பிரச்சனைகளுமே நீங்கள் கடந்து வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கடந்து வந்திருக்கீங்க. இப்போ தான் பழசு சொல்லிக் கொடுத்த பாடத்தை எல்லாமே பணத்தை சேமிக்கணும், பணத்தை மிச்சம் பண்ணணும், எப்பொழுதுமே ஒரே மாதிரியான எண்ணங்கள் இருக்காது, ஒரே மாதிரியான பணப்பழக்கங்கள் இருக்காது அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் தெரிஞ்சுட்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருப்பீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ராசிலேயே 3ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சந்திர பகவான் ராசியில் உச்சமடைகிறார். அப்போ சலனங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும். கடகத்துக்கு இணையான தாய் அன்பு ரிஷபத்துக்கிட்ட இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கும். ஏன்னா அங்கே தான் சந்திரன் உச்சமடை. அப்போ மற்றவங்களுக்காகவே வாழ்ந்துட்டே இருக்கிறேன் நான், எனக்குன்னு ஒரு பொருள் வாங்கிட்டாங்கன்னா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ரிஷபம் வாங்கவே ஆகாது. தன்னுடைய குடும்பம், தன்னுடைய அம்மா, தன்னுடைய
தங்கச்சிகள் அந்த மாதிரி விஷயத்திலே வந்து பார்த்தீங்கன்னா, எப்பொழுதுமே ஒரு முடிவா, ஒரு தீர்க்கமா இவங்க கிட்ட எல்லாமே நோ காம்ப்ரமைஸ். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வாங்கி குடுத்துறணும் அப்படிங்கிறதுல அந்த பொது நலங்கள் ரொம்ப அதிகமா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இருக்கும். எப்படி எப்படி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கடகராசிய சொல்றோமோ தாயன்பு மிக்க ராசி, அதுக்கு இணையான 80% வந்து பார்த்தீங்கன்னா, ரிஷபம் கூடயான்னு கேட்டீங்கன்னா கூட. அதேபோல நெறைய பிரச்சனைகள கடந்து வந்து இன்னைக்கு ராசிநாதன் ராசியில இருக்கிறார். அப்ப இது தவிர முதல் தர யோகம் என்ன? நிச்சயமா முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ராசிநாதன் ராசியில வரும்போதே ஒரு பெரிய ஒரு யோகம் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கும். இத்தனை நாளா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன பிரச்சனைகளை சந்திச்சு ஓட ஓட ஓடியறக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாமே இருந்திருக்கும். ஏன் நமக்கு மட்டும் இது நடக்கவே மாட்டேங்குது? மத்தவங்க ஒரு 2 முயற்சி பண்றாங்க, சக்சஸ் ஆகிருது. ஆனா நம்ம மட்டும் பல முயற்சிகள் பண்ற ஒரு ஒரு விஷயத்திலயும் சக்சஸ் ஆகல. ஏன் வந்து நமக்குன்னு வெற்றிகள் எல்லாமே கிடைக்க மாட்டேங்குது? தட்டி தடுமாறி தான் ஒவ்வொரு வெற்றியும் கிடைக்கிற மாரியான சூழ்நிலை இருக்கு. இந்த மாதிரியான கேள்விகளுக்கு ராசிநாதன் ராசியில வந்தாலும் சரி, ராசிக்கு 2ஆம் இடத்துல வந்தாலும் சரி, ஒரு பெரிய ஒரு யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்குமா? இத்தன நாளா இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாமே விலகி அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி போகுமாம். நெறைய விஷயங்கள் வாழ்க்கையில அவமானப்பட்டுட்டேன். இனி பணம் மட்டும் இருந்தா போதும். அந்த பணத்தை நோக்கி ஓடக்கூடிய ஒரு கோச்சார காலம் வந்துருச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்துருச்சு. நெறையா நெறையா வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள மதிப்பு, மரியாதை, தகுதி குறைவா நெறைய பேர் பேசியிருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா பேசியிருக்காங்க. அதிலிருந்து எல்லாமே இப்ப தான் கொஞ்சம் கொஞ்சமா வெளியவே சுத்தமாவே போறதில்ல. ரிஷபம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 6 மாத காலமாக, 8 மாத காலமாக வெளிய எங்காவது போனாலும் ஏதாவது கேட்டுருவாங்க. "என்ன தொழில்ல இப்படி லாஸ் ஆயிருச்சாம்மா, இப்படி ஆயிருச்சாம்மா, அப்படி ஆயிருச்சாம்மான்னு" இந்த மனக்குழப்பத்தினாலேயே வெளியும் எங்கேயும் போகாம முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல ஏற்பட்டுச்சு. இனி வரக்கூடிய நாட்கள் இது எல்லாமே விலகி தைரியமா தன்னம்பிக்கை ஆமாங்க போயிருச்சு. ஆனா சம்பாரிச்சுட்டு இருக்கோம். இனி வரக்கூடிய இந்த நாட்கள்ல நிச்சயமா வீடு வாங்கிருவோம், இடம் வாங்கிருவோம். எந்த மாதிரி தொழில் இருந்தோ அதை திருப்பி ஏற்படுத்திக்குவோம் அப்படிங்கிற தைரியமா இன்னொருத்தர்கிட்ட சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்தி குடுப்பாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா ஏற்படுத்தி குடுப்பாரு. 2ஆம் இடமான வாக்குஸ்தானத்துல சூரியன். இத்தன நாளா நயவஞ்சகர்களை பார்த்து பார்த்து ஓடி ஒளிஞ்சு அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே அப்படியே உங்களால காது குடுத்து கேட்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கேட்கவே முடியாது. அந்த அளவுக்கு தான் ஒவ்வொரு ஒவ்வொரு விஷயங்களும் உங்கள பத்தின கமெண்ட்ஸ் எல்லாமே சொல்லிட்டே இருக்காங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, சண்டைக்கு போகவும் முடியாம, அவங்கள எதிர்த்து பேசவும் முடியாம, எதுக்கு நமக்கு தேவையில்லாத வேலை அப்படிங்கிற மாரி மனக்குழப்பத்தோட கம்முனு இருந்தீங்க. இனி வரக்கூடிய நாட்கள் நிச்சயமா தைரியமா, தன்னம்பிக்கையா அவங்கள எதிர்த்து பேசக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே ஏற்படுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏற்படும். எடுத்து முடிக்கக்கூடிய காரியங்கள் அனைத்துமே ஒரு வெற்றியை ஏற்படுத்தி குடுக்கும். அது வந்து சாதா வெற்றி இல்ல, பெரிய வெற்றி. இத்தன வருஷமா நான் போராடிட்டு இருக்கேன். இன்னைக்கு வந்து நிச்சயமா நான் எடுக்கக்கூடிய முடிவுனால என்னுடைய வாழ்க்கைகள் மாறப்போது. இது ஒரு நல்ல ஒரு யோகமான நேரமாக எனக்கு இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இருக்கும். பறிக்கப்பட்ட பல விஷயத்த திருப்பி குடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு யோகமான கோச்சார காலமாக இருக்கும். இதுக்கு முன்னாடி வந்து என்ன எஃபோர்ட் போட்டிருந்தாலும் ரூ. 10க்கு வேலை செஞ்சா ரூ. 2 தான் கிடைச்சிருக்கும். இனி வரக்கூடிய நாட்கள் என்ன முயற்சி செஞ்சாலும் அதற்குண்டான கூலி நிச்சயமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா நிச்சயம். நெறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, குடும்பத்துக்குள்ளார சொன்ன பேச்சுக்கு யாருமே வந்து பார்த்தீங்கன்னா, குடும்பத்தை கட்டுக்கோப்பாக வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ராசியில வந்து பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில யாருமே வந்து சொன்ன பேச்சு கேட்கறதே இல்ல. ஏதோ ஒரு விஷயத்துல அப்படியே போயிட்டு இருக்கு. குழந்தைகள்னால மனக்கவலைகள். ஏன்னா 5ஆம் இடத்திலேயே கேது இருக்காரு. அப்ப குழந்தைகளால சின்ன சின்ன மனக்கவலைகள் இருக்கு. நமக்கு அப்புறம் அந்த குழந்தைங்க எப்படி பண்ணுவாங்க? எப்படி வளருவாங்க? நம்ம இருக்கக்கூடிய இந்த நேரத்திலே வந்து குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு நல்லது பண்ணிறணும். குழந்தைகளுக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட முயற்சிகள் எல்லாமே மேற்கொள்ளணும் அப்படிங்கிற ஆசைகள் மனசுல போயிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா போயிட்டு இருக்கு. இத்தன நாளா நான் என்ன முடிவு எடுத்தாலுமே எங்க வீட்ல ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. நான் முயற்சி பண்ணலாமா? திருமணத்துக்கு குழந்தை திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல அனைத்துக்குமே வந்து நான் முயற்சி முன்னிறுத்தி பண்ணலாமா? இந்த மாதிரியான கேள்விகளுக்கு நிச்சயமா அது ஒரு முதல் தர யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, சிறிய வாக்குவாதம் கடந்த காலத்துல எல்லாமே சின்ன சின்னதா பேசுறது, எதார்த்தமா நீங்க சொல்லக்கூடிய சொல் எல்லாமே பெரிய அளவுக்கு உங்களை மனக்காயத்த குடுத்து உங்களை அவமானப்படுத்திட்டு போயிருப்பாங்க. சொல்ல முடியாத அளவுக்கு அவமானத்தை சந்திச்சக்கூடிய உங்களுக்கு, இனி வரக்கூடிய நாட்கள் மன நிறைவுகள் ரொம்ப அதிகமா இருக்கும். யார் பிரச்சனையும் தலையிடாம குடும்பம் உண்டு, நம்ம உண்டு, வருமானம் உண்டு அப்படின்னு ஓடக்கூடிய ஒரு சூழ்நிலையை உங்களோட ராசிநாதன் உங்களுடைய செயல்திறனை அப்படிதான் வெளிக்காட்டுவாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா வெளிக்காட்டுவாரு. அதேபோல குடும்பத்துல மங்கள சுப நிகழ்ச்சிகள் 2ஆம் இடத்ததிபதி 2ஆம் இடத்திலே வராரு. அப்ப திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல முதல் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம குடும்பத்துல ஏதாவது ஒரு நல்லது நடக்கணும்னு இருக்கு. எந்த ஒரு நல்லதுமே நடக்கவே மாட்டேங்குது. நாங்க திருமணத்துக்கு ரொம்ப வரன்கள் பார்த்துட்ருக்குறோம். அமையவே மாட்டேங்குது. எங்களுக்கு பிடிச்சா அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. அவங்களுக்கு பிடிச்சா எங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. திருமண காலங்கள் ஏற்பட்டு விட்டதா? அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளுக்கு குரு ராசியிலிருந்து 7ஆம் இடத்த பார்க்குறாரு. அப்ப நிச்சயமா அதேபோல உங்களோட குடும்பஸ்தானாதிபதி குடும்பஸ்தானத்துக்கே வர்றாரு. அப்ப தரமான வரன்கள்
இத்தனை நாளாக இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் எல்லாமே விலகி இனிமேல் வந்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு வரன்கள் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வரும். கஷ்டத்தை மட்டுமே அனுபவிச்சுட்ருக்கேன் வாழ்க்கையில். எந்த ஒரு பெருசுமே நான் ஆசைப்பட்டதே இல்லை. மற்றவங்களுக்காகவே வாழக்கூடிய ராசி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். மற்றவங்களுக்காகவே வாழக்கூடிய ராசி, மற்றவங்க நலனை முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ராசிக்கு எல்லாமே அந்த அளவுக்கு நல்லதை மற்றவங்க நினச்சாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நினச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்கள் மற்றவங்க யாரோ எப்படி இருந்துட்டு போகிறாங்க, நான் முன்னேறேன் அப்படின்னு தொடர்ந்து நீங்கள் ஓடிக்கொண்டு இருக்கிறதுக்கு ஒரு நல்ல நேரமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கும். எதிர்பார்ப்புகள் நிறைவேறுவதற்கும் பண சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறைஞ்சு அடுத்த கட்ட வளர்ச்சி, துன்பம், பிரச்சனைகளுமே இனிமேல் இதெல்லாமே விலகிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களை விட்டு விலகி புதிய வேலை வாய்ப்புகளுக்கும் சரி, புதிய எஃபர்ட் என்ன முயற்சி பண்ணினாலுமே இனி வரக்கூடிய நாட்கள் ஒரு நல்ல ஒரு யோகத்தை கொடுக்குமோ தவிர உங்களை வீழ்த்தி விட்டு போகிறதோ அல்லது மன கஷ்டத்தை கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருபோதும் கொடுக்காது. இப்போ நீங்கள் கேட்டு செஞ்சுட்டு இருந்த அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா கோச்சார பலன்கள் தான். 40லிருந்து 60% மட்டுமே பொருந்தும். தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம எடுத்து தசாபுத்தி நடப்பு அந்தரம் கணிக்கும் போது கிரகம் பெற்ற பலம் பலவீனம் அடிப்படையில் பலன்கள் கூடவோ குறைவோ செய்யும் அப்படிங்கிறதுல ஒருபோதும் மாற்றம் இல்லைங்க. தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டால் கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நான் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.